சார் குட் மார்னிங் சார். ஆட்டோகிராஃப் சார். எங்களை மாதிரியே போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சார். நேத்துக்கு நாடகத்துல உங்க கதைக்காக பாராட்டுறதா, ஹீரோவா நீங்களே நடிச்சிங்களே அதுக்காக பாராட்டுறதா, டைரக்ட் பண்ணீங்களே அதுக்காக பாராட்டுறதா சார், எல்லாமே சூப்பர் சார். இன்னைக்கு என்ன ட்ராமா சார்? போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கீங்க. பூ கணக்குமா வேஷ பொருத்தம் சூப்பர் சார். நம்ம ஹீரோயின் வந்தாச்சா? வந்துட்டேன். நான் எப்போ ரெடி சார். ஃபர்ஸ்ட் பெல் கொடுக்கலாமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. என்ன மிஸ்டர் ராமசாமி, நான் ட்ரெஸ் மாத்துறத ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல பொண்டாட்டி புடவை மாத்துறத ஒளிஞ்சிருந்து பாக்குற ஒரே புருஷன் நீங்க தான். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. நீ புடவை மாத்துறத பார்த்தா உடம்புல அப்படியே முறுகிக்குது. சரி சரி, ரொம்ப வழியாதீங்க. இந்த புடவை அலமாரில இருக்கிற 3 புடவை எல்லாத்தையும் எடுத்து சர்ப்பு போட்டு துவைச்சு அயன் பண்ணணும்ன்றீங்களா? பண்ணிடுறேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா இட்லி மாவையும் அரைச்சு வச்சிடுறேன். வேலைக்காரி முனியமாக்க ரொம்ப குழப்பம் போச்சுங்க. அவளை வேலையில இருந்தே நிறுத்திட்டேன். அவ இல்லாட்டி நம்மளால வாழ முடியாதா என்னம்மா? இனிமே நான் வேலைக்காரியே வச்சுக்க போறது இல்ல. அதான் நீங்க இருக்கீங்களே. என்ன இனிமே முறவாசல் பெருக்கணும், பெருக்க மாட்டனா? 10 பாத்திரம் தேய்க்கணும், தேய்க்க மாட்டனா? வீடுல பாக்குறதுக்கு ஒரே அழுக்கா இருக்கே. நான் எதுக்குமா இருக்கிறேன்? கழுவிடுறேன். பெருக்கிட்டு கழுவுங்க. டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இந்தாம்மா. ராத்திரிக்கு என்ன பண்றதுன்னு கையெடுங்க. சமையல் தானே, ஏதாவது சிம்பிளா பண்ணுங்க, நான் வரேன். சிம்பிளா சமைச்சு வைக்கணுமா? நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? இருடி, வெறும் அப்பளம் பொரிச்சு வைக்கிறேன். சார், ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. சார், ரொம்ப நேரமா கூப்பிடுறேன். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டி கால் அமைக்கிட்டு இருந்தாளா? பொய் சொல்றதுக்கு உங்க மூஞ்சி லாயக்கு இல்ல. நிஜமா உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப என்னையா மாவாட்டின? ஒண்ணு கவனிச்சியா? ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டதுக்கு பிறகு மாவாட்டலாம், வீட்டுல மாவாட்டிட்டு தான் டிஃபன் சாப்பிட முடியும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, பொண்டாட்டி வந்துடும், நீ கிளம்பு. ஏன் சார் பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுறீங்க? சார் பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டீங்களோ? அதுக்கு வழியே இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. என் லட்சியம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி என்ன பார்க்கவே பயப்படணும், நிமிந்து பார்த்தாலே நடுங்கணும், தினம் தினம் என் காலில் விழுந்து கும்பிடணும். உன் பொண்டாட்டி போலீஸ்காரி தானே? ஒண்ணு செய், ஐஜி இல்ல, அவர்கிட்ட எப்படியாவது புழுகி அவரை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ. மேலதிகாரி கூப்பிட்டு மிரட்டினா உன் பொண்டாட்டி தன்னால் அடிக்கிறா. நாளைக்கே ஐஜிய ஃப்ரெண்டு பிடிச்சிடுறேன். வாங்க, இனிமே நாம 2 பேரும் உயிர் நண்பர்கள். நீங்க நாடகக்காரர், நான் ஐஜிங்கிற வேறுபாடே நமக்குள்ள கிடையாது. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நண்பரே உட்காருங்க. அடலி சார், நல்லா கேட்டுக்கையா. இவர் என் உயிர் நண்பர். இவங்க தாத்தா தான் எங்க குடும்பத்தையே வாழ வச்சவங்க. பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த குடும்பத்துக்கு நன்றி செலுத்த. இவர் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் தான் எனக்கே தெரிஞ்சது. நண்பரே, என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிள் ஜூஸ். காய்ச்ச பலாமரமா நிக்கிறியே, போய் ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. எஸ் சார். இப்படித்தான் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துவீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு உதவி பண்ணணும், உடனே பண்ணணும், என்ன உதவி வேணும்னு கட்டாயப்படுத்துவீங்க. புரியுது நண்பரே, என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பா செய்யறேன். என் பொண்டாட்டி பொம்பளை போலீஸா E1 ஸ்டேஷன்ல வேலை பார்க்குதுங்க. தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ராத்திரி பூரா என்ன படுத்துதுங்க, மிரட்டுது மிரட்டுது. பேனா பிடிச்சி கதை எழுத வேண்டிய இந்த கையை தினமும் துணி துவைச்சு பாத்திரம் தேய்ச்சி வீட்டை கழுவி எவ்வளவு தேஞ்சி போச்சு பாருங்க. நீங்களோ ஐஜி, அவ்வளோ உங்க டிபார்ட்மெண்ட். நீங்க அவளை கூப்பிட்டு ஒரு மிரட்டு மிரட்டினீங்க, அவ கதை கந்தலாயிடும். நண்பரே, பொண்டாட்டிக்கு பயப்படுற ப்ராப்ளமா? நண்பரே, உங்க பொண்டாட்டிய பத்தின விவரங்கள்லாம் கொடுத்துட்டு போங்க. அவளை கூப்பிட்டு மிரட்டுற மிரட்டல்ல உங்க காலடியில கிடப்பாங்க பாருங்க. எதுக்கும் 4-5 வருஷம் பயந்து நடுங்குற மாதிரி அவளை ஸ்ட்ராங்காவே மிரட்டிடுங்க. என் சிரிப்பு ரஜினி சிரிப்பு மாதிரி இல்ல? நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. பாவி ஐஜி ஏமாத்திட்டாம்பா, என் பொண்டாட்டிய மிரட்டவே இல்லப்பா. இந்த கொத்தடிமைக்கு ஆகஸ்ட் 15 கிடையாதா? புரியலையா? சுதந்திரத்தை சொன்னேன். சும்மா இங்க நின்னு புலம்பாதையா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஐஜி ஊர்ல இல்லையா என்னவோ? இன்னொரு தடவை ஐஜி வீட்டுக்கு போய் ஏன் போன் பண்ணி மிரட்டலன்னு கேளு போ. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட.
ஐஜி வீட்டுல இருக்கிறாருங்களா? யார் யாரு? ஐயோ நீங்களா? வாங்க சார், உள்ள வாங்க வாங்க. என்ன இவ்வளவு மரியாதை? ஒண்ணுமே புரியல, ஒரே புதிரா இருக்குதே. நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள். ஆஹா, யார் பாடுகின்ற கானம் இது? நண்பரே, குரல் இவ்வளவு இனிமையா இருக்கின்றது. யார் பாடுவது? ஐஜி தான். நான் நினைத்தேன் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அவரை உள்ள போய் கொஞ்சம் பார்க்கலாமா? நீங்க யாரு? ஐஜியோட தாத்தாவே வளர்த்த குடும்பத்தை சேர்ந்தவர். போங்க சார். இவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள். ஊருக்கே ஐதினாலும் பொண்டாட்டிக்கு புருஷன்தான், ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. அதையே நிறுத்துறீங்க, துவைங்க. எப்படி அது? அந்த பொம்பளை போலீஸ் சாந்தியை கூப்பிட்டு அவ புருஷனுக்கு அடங்கி நடக்கணும் நீங்க மிரட்ட போறீங்களா? அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியமா? வீட்லயா? அது ஆபீஸோட சரி. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஐஜி ஐடியா இப்படி அமைக்கன்னு போயிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஏன்யா இப்படி அழுது புலம்புற? உங்க அம்மா எங்கயா? உடனே லெட்டர் போட்டு வர சொல்லியா? எங்க அம்மா தான் என்ன பூலோகத்துல கொண்டாந்து விட்டுட்டு அப்பவே மேல் லோகத்துக்கு பூட்டாங்களா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அர்ஜென்ட்டா. தாயில்லா பிள்ளையா? ஏயா, நீ நாடகக்காரன் தானே? உன்னால ஒரு அம்மாவை செட்டப் பண்ண முடியாதா? மாமியார்காரியை கண்டா உன் பொண்டாட்டி தன்னால் அடங்குறா. உடனே உனக்கு ஒரு அம்மாவை செட்டப் பண்ணியா? నేను అనుకున్నాను నువ్వు చెప్పేశావు. என்னய்யா சொல்ற? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டயா. எல்லாம் உனக்கு தமிழ்லயே சொல்லணுமே. ஏங்க, இது கொலகாரம் பேட்டை தானே? ஆமா ஐயா. இந்த பாட்டில் குடும்ப பூங்காவனம் அது தெரியுமா உங்களுக்கு? கிண்டலா பண்ற நீங்க? நான் தாயா பூங்காவனா? அப்படியா? என் வீட்டுக்கு வரியாம்மா? என்னது? இல்லம்மா, தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ எனக்கு அம்மாவா நடிக்கணும், என் பொண்டாட்டிய மிரட்டணும். மத்த விஷயத்தெல்லாம் போற வழியில கக்கிடுறேன். நீ கக்குவியோ துப்புவியோ, துட்டுல மட்டும் கறிட்டா இருக்கணும். என்ன டிமாண்ட்? நம்மள எங்க தேறாங்க தெரியுமா? என்ன மஃப்டில ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? அந்த சோக கதையை ஏன் சார் கேக்குறீங்க? என் மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. கண்ணில விரல விட்டு ஆட்டுறாங்க. அந்த குழப்பத்திலேயே மறந்து போய் சேலையோட வந்துட்டேன். ஒரு புது கேஸ். பயங்கரமான திருட்டு பொம்பளை. காது அறுத்து தோடு திருநது, தாலி செயின் அறுத்ததுன்னு ஏகப்பட்ட தப்பு பண்ண ஒரு கிரிமினல் பிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு எஸ்ஐ. இதுல போட்டோ டீடைல்ஸ் இருக்கு, பாருங்க. அவளை திட்டாத. இன்னைக்கு அடிச்சிட்டு அடிக்கிற அடியில் அவன் இன்னைக்கு காலி. இரு எங்கடி ஊர் சுத்திக்கின்னு வர? சொன்ன வேலையில பாதி கூட செய்யல. மன்னிச்சிருங்க. மன்னிப்பு மன்னிப்பு. இன்னைக்கு ராத்திரி ஒரு சோறு கிடையாது. பாவம்மா, அவளை ரொம்ப திட்டாதம்மா. பரவாயில்லைங்க, திட்டுட்டோம். மாமியார்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பொறுப்பே வந்திருக்கு. அத்தை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், என்னடி திடீர்னு சோப் போடுற? நான் ஏன் சோப் போடணும்? இப்படி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சதுக்கு காப்பு இல்ல போடணும். காப்பா போடுமா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, உள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். காப்பு கீப்பு போட்டு செட்டப் பண்ணிடுவாளோ? அப்புறம் நம்ம கதை கந்தல் ஆயிடுமே. தாலிய உருவுறது, மோதிரத்தை உருவுறது. நீ என் மாமியாரா? சார் யாரு? இவங்க மகனா? வசதி எப்படி? உங்களை அரெஸ்ட் பண்ணட்டுமா? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. சும்மா ரெடி திருட்டு நாய. கண்ணே, இவ திருடின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு தான் நைஸா கூட்டி அந்த அம்மா மாதிரி நடிக்க சொல்லி உங்ககிட்ட பூச்சி குத்துட்டேன். இதுக்காக உங்க டிபார்ட்மெண்ட்ல தர்ற தங்க பதக்கத்தை எனக்கெல்லாம் கொடுக்க வேணாம், நீ ஏன் வாங்கிக்கோ. நடி எதிர் போடுற? இந்த பக்கம் பண்ணு. சேவ் பண்ணி கிழிச்சது போதும், ஷூவை மாட்டு. என்னங்க லுங்கி கட்டிருக்கீங்க, ஷூ எப்படி? லுங்கி கட்டி இருந்தா ஷூவை மாட்ட மாட்டீங்களோ? மாட்டு. போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. வந்து ஊட்டு போ. பாத்தியா படிவிடைய? என்னையா அசந்து போய் நிக்கிறேன்? அன்னைக்கு நீ அவளுக்கு ஷூ போட்டு விட்ட, இன்னைக்கு உனக்கு அவ ஷூ போட்டு விடுறா. அன்னைக்கு நீ அவளை கண்டு நடுநடுங்கின, இன்னைக்கு அவ உன்னை கண்டு நடுநடுங்கிறா. செவெல்லாம் பண்ணி விடுறா. எப்படியா இதெல்லாம்?
புத்தன்னா உன் ஐடியாவை கேட்ட ஒன்னும் உருப்படல. ஐயாவோட ஓன் பிரெயினை யூஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படி? என் பொண்டாட்டி போலீஸ்காரிங்கிறதுனால தானே என்ன மிரட்டுறா. அவ வேலைக்கே உழ வச்சுட்டா. அதனால அரசாங்கமே நம்புற மாதிரி அவ லஞ்சம் வாங்குறான்னு ஒரு மொட்டை கடிதாசி போட்டேன். வேலை காலி, ஆள் அடக்கி புட்டா. யோ, உனக்கு அமெரிக்கா மூளையா? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. டெக்னிக்கா தேய்க்கணுண்டி. நீ தேய்ச்சது போதும், விசிறு. எங்க இது ஊட்டி குளிரு விசிறணுமா? ஊட்டியா இருந்தா விசிறக்கூடாதா? ஒரு நாளைக்கு விசிறு என்ன குறைஞ்சா போயிடுவேன். புருஷனுக்கு விசிறுடி. அதுக்காக மேல படுற மாதிரி விசிறதா? காலை புடுறி. துணி துவைச்சா? துவைச்சாச்சுங்க. மாவு அரைச்சிட்டேங்க. சமையல் பண்ணிட்டியான்னு ஒரு தடவை உன்னை கேட்கணுமா? கோவிச்சுக்காதீங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு சமைச்சு வச்சுட்டேங்க. விட்டா ஒரு வருஷத்துக்கு சமையல் பண்ணுவிய. ஏந்திரடி, கை கொடு. என்ன உன்னை பாராட்டவா கை கொடுக்குறேன்? தூக்குடி. இந்தா, போய் 4 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. பொம்பளை நான் போய் எப்படிங்க சிகரெட் எல்லாம் வாங்குறது? பொம்பளைங்க கேட்டா சிகரெட் கொடுக்க மாட்டாங்களோ? பெரிய பத்தினி பரம்பரை. போய் வாங்கிட்டு வாடி. ஏய், மறுபடியும் எங்க உள்ள போற? புடவையை மாத்திட்டு போறேங்க. மாத்திட்டு போ, மாத்திக்கிட்டே போவாத. சிகரெட் வாங்க சொன்னா எவ்வளவு? கோவிச்சுக்காதீங்க, புடவை மாத்திட்டு கடைக்கு போகலான்னு தான். நீ கடைக்கே போவானாங்க அண்ணே. புடவை மட்டும் மாத்து. என்னங்க இது? லெட்டர் வந்திருக்கு. தம்பியை காலேஜ்ல சேர்க்கணுமா? ஒரு 1000 ரூபாய் இருந்தா தரீங்களா? இங்க என்ன பணம் மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா என்ன பண்றான்? குடிக்காரன். அவனை சம்பாதிச்சு கொடுக்க சொல்லுடி. எதுக்கு அனாவசியமா எங்க அப்பா எல்லாம் இழுக்கிறீங்க? இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? தரமாட்டேன். என்ன மிரட்டுறியா? அப்போ பணம் கொடுக்க முடியாதுல்ல? நான் செத்தாலும் தரமாட்டேன். ரூபாய் கேட்ட. இதுல மொத்தம் 1500 ரூபாய் இருக்குது. உன் தம்பி நல்லா படிக்கட்டும். படிக்கிறது நல்ல காரியம்தான். அம்மா பாலு. ஏமா ஒரு நாளைக்கு எத்தனை சேலை மாத்துவீங்க? காலையில பால் ஊத்தும்போது ஒரு சேலை, சாயந்தரம் பால் ஊத்தும்போது ஒரு சேலை கட்டிட்டு வரீங்க. புடவை மாத்துறது ஒரு டெக்னிக். என் புருஷன்கிட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு வச்சுக்க, அவருக்கு முன்னாடி புடவை மாத்துவேன். அவ்வளவுதான், பாத்தி பலி.